ஹாய் அண்ட் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹெல்த்திஃபையூகிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே ஹெல்த்தியான பருப்பு பொடி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பருப்பு பொடி செய்கிறதுக்காக ஃபஸ்ட் நம்ம ஒரு 1/2 கப் துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். இந்த பருப்பெல்லாம் ரோஸ்ட் பண்ணுறதுக்காக நல்ல பேஸ் திக்காக இருக்கிற ஒரு பாத்திரமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ வறுத்து வச்ச துவரம்பருப்பை வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே பாத்திரத்துலேயே 1/2 கப் பாசிப்பருப்பு போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம். இந்த பருப்பெல்லாம் வறுக்கும்போது மீடியம் ஹீட்டில் வச்சு வறுத்துக்கலாம், இல்லைன்னா கரிஞ்சிரும். இந்த அளவுக்கு பொன்னிறமாக வந்ததுமே இதையும் வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே பாத்திரத்துலேயே 1/2 கப் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன், அதையும் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். நமக்கு இந்த கருப்பு உளுந்து கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியாது, பட் இதோட வாசனை வச்சு நல்லா வறுபட்டுருச்சுன்றது தெரியும். இப்போ எல்லா பருப்பையும் வறுத்ததுமே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுமே 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு ரெட் சில்லி அண்ட் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க எல்லாத்தையுமே வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 5-6 பல் பூண்டு, கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இது கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆனதுமே கொஞ்சமாக சால்ட் மட்டும் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பருப்பு பொடிக்கு இந்த 3 பருப்பு மட்டும்தான் போடணுன்றது அவசியம் கிடையாது. நம்ம இது கூடவே கொள்ளு, பாசிப்பயிறு இந்த மாதிரி என்ன பருப்பு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் வீட்லேயே நம்ம பருப்பு பொடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர் அண்ட் see you. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அண்ட் நான் போட ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஹெல்த்திஃபையூகிச்சன்.